வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஹ்மிஸ் டைரி. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிருக்கோன்னு. அதாவது நம்ம ட்ரிப் போனோம், அந்த ட்ரிப்போட கண்டினியூ விலாக் ஒவ்வொன்றா தான் நான் போட்டுக்கிருக்கேன். இதுதான் அதில் கடைசி விலாகாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் சூப்பரான சமையல் வீடியோலாம் வரும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன வீடியோன்னா, கொடைக்கானலில் நம்ம ஒரு அருங்காட்சியகம் மியூசியமுக்கு போனோம். இந்த போர்டில் போட்டிருக்கு டைம் 9 to 6 மணி வரை இது ஓப்பனாக இருக்கும். இதில் இந்த சைடில் ஃபுல்லாக கல்லில் செஞ்சுருந்தாங்க. யானை, புலி, மான் எல்லாமே ஃபுல்லாக கல்லில் செதுக்கி வச்சுருந்தாங்க பாறையில். அது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம். இந்த மியூசியமில் உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளும் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. அப்படியே உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு நுழைஞ்சோன்னே சிலுவை நண்டு தான் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் போட்ட மாதிரி அந்த சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அந்த நண்டு ஓடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா பழைய நாணயங்கள், அதுக்கப்புறம் பலவிதமான கற்கள் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஒவ்வொன்றையும் நான் ஸ்லோ மோஷனில் கூட போட்டு உங்களுக்கு எல்லா போர்டையும் காட்டுறேன் தெளிவாக. நான் ஒன்றொன்னே சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். நான் எல்லாமே தெளிவாக போர்டு எடுத்திருக்கேன். ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னென்னு படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே அதாவது ஒரு ஜாடிக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அதாவது எப்படி இருக்கணும், இல்லை பாம்பு வகை, அப்புறம் நாய், இது ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி எல்லா வகையான இதையுமே பதப்படுத்தி, அதாவது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே உள்ளது எல்லாமே ஒரிஜினலோடது. ஆனால் அந்த ஒரிஜினலை நாங்கள் பதப்படுத்தி வச்சுருக்கோம். அதாவது அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு இது வரும். அது எப்படின்னா கண் முழிச்சிருக்கும் மிருகங்கள்லாம். அதில் கேட்டப்போ சொன்னாங்க கண்ணும் அப்புறம் அந்த குடலுக்குள்ளே வச்சது மட்டும் டூப்ளிகேட் வச்சுருக்கோம். மற்ற அந்த உருவம் மேலே உள்ள உருவம் ஒரிஜினலாக வேட்டையாடி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசியத்தில் சொன்னாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பாம்பு தான். என்னால் எடுக்கவே முடியலை. மேலேருந்து தூக்கி கீழே வரை எடுத்துகிட்டு இருக்க முடியல. அவ்வளோ வகையான பாம்பு இருந்துச்சு. எல்லாமே ஒரிஜினலாக செத்த பாம்பு பதப்படுத்தி அந்த இதில் வச்சுருந்தாங்க. சொல்லும் போதே ஒரு மாதிரி புல்லரிக்குது எனக்கு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு, பார்க்கும்போது பயமாகவும் இருந்துச்சு, அது மாதிரி ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. எல்லா வகையான பாம்பும் வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே இந்த சைடு ஃபுல் கண்ணாடி தொட்டியில் எல்லா வகையான பறவையும், அதான் ஒரிஜினலாக பதப்படுத்தி அதை நிற்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கண்ணெலாம் முழிச்சிருந்துச்சுன்னா அந்த கண் டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நிற்கிற மாதிரி ஒரிஜினலாகவே நிற்கிற மாதிரி ஒரு மரம் செட்டப்பில் அப்படியே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளியோட அந்த பேர்ட்ஸோட எல்லா நேமும் போட்டிருந்தாங்க. அது ஜூமில் கண்ணாடியில் ஒழுங்காக தெரில.
இந்த மியூசியத்தில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலான இடம்னா இதுதான். நாங்கள் ஏற்கனவே 2-3 தடவை போயிருக்கோம் இந்த இடத்துக்கு. அதாவது ஒரிஜினலாக ஒரு தாயோட வயிற்றில் வந்து இறந்த குழந்தைய வந்து மாதப்படி 3ஆம் மாதம்னா எப்படி இறந்து போனால் இருக்கும், 4ஆம் மாதம்னா எப்படி இறந்து போனால் இருக்கும், 5ஆம் மாதம் இறந்து போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பார்க்கையில் எந்த தாயாக இருந்தாலுமே தாங்கிக்க முடியாது அந்த பிள்ளைகளோட பார்க்கும்போது. ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் தான் தெரியும் பிள்ளைங்களை 10 மாதம் சுமந்து பெக்கிற வழி என்னென்னு. இதை பார்க்கும்போது நாங்கள் போன தடவை போயிருக்கும்போதும் அழுக வந்துருச்சு இந்த இடத்துக்கிட்ட. இப்போ வீடியோ எடுக்கும்போதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தைய பார்க்கும்போது 9ஆம் மாதம் லாஸ்ட் மாதம், அதாவது தாயோட வயிற்றுலேருந்து, இது எல்லா குழந்தையுமே ஒரிஜினலான குழந்தைங்க தாயோட வயிற்றுலேருந்து பிறந்து அதாவது இறந்து போயிருக்குன்னா அந்த குழந்தைகளை தான் பதப்படுத்தி வச்சுருக்காங்க உள்ள கண்ணாடி பெட்டியில். சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நல்ல இடம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தாயாக இருந்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக நம்ம மாதமாக இருந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்தோம். அப்புறம் இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது குறிஞ்சி ஃப்ளவர் பிளான்ட்டு, அதாவது எடுத்து வச்சுருக்காங்க. இந்த குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த குறிஞ்சியோடைய செடியே ஃபுல்லாக வந்து பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த செடி பூவோட அந்த போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள், 2030 அந்த பூ மலர உள்ளதான். 2030 வரை நம்ம இருந்தோம்னா இன்ஷால்லாம் போய் பார்க்கலாம். இங்கே வச்சுருப்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற ஒரு போர்டு கலரில் போட்டிருந்துச்சு. அந்த இடத்துல பூத்தா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் பாருங்களேன், கரடி அப்புறம் மயில், இதெல்லாம் ஒரிஜினலான தோல். அவங்க வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்த தோலை அப்படியே பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. இது யானையோடைய தலையாம், இவ்வளோ பெருசாக இருக்குது. தலையோட மண்டை ஓடு. நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒரு பிளேஸ். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கொடைக்கானல் போகிறாங்கன்னா இந்த வீடியோ காமிச்சு இந்த இடத்துக்கு போங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். குடல் மட்டும் அதாவது நிற்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மேலே உள்ள தோல் எல்லாமே ஒரிஜினலானது பதப்படுத்தி வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக வண்ணத்து பூச்சி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர பிடிச்சி அடிச்சு வச்சுருந்தாங்க. நம்ம ட்ரிப்போன விளாக் இதோட முடியுது. ஏன்னா நம்ம கொடைக்கானலில் இந்த மியூசியத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதனால நம்ம விளாகும் இதோட முடிஞ்சு. இனிமேல் நம்ம சேனலில் புதுசான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் வர இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும், நீங்கள் ஏதாச்சும் டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் சொதப்பிடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது, டேஸ்ட் எப்படி இருக்குது, சொதப்புதா இல்லை ஃபெயில் ஆகுதா பாஸ் ஆகுதா எல்லாத்தையும் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டிஷ் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து 24 hours ஃபுட் கலர் சேலஞ்ச் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். பண்ணலாமா வேணாமா, அப்படி பண்ணுனா எந்த கலரில் ஃபுட் சேலஞ்ச் உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எந்த கலர் வேணுமோ அந்த ஹார்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அருங்காட்சி மியூசியத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் கட்டினேன்ல, அது இந்த சைடு வந்து கல்லில் சிலை மாதிரி ஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே ஃபுல்லாக செடியாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி 2 டேபிள் மாதிரி கல்லிலே செஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் கொடைக்கானல். மரம் எப்போ வருவோன்னு தெரியலை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஊருக்கு போய் நான் வீடியோ போடணுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள்.